வணக்கம். தொடர்ந்து நம்ம நாடி பரிசோதனை பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இது வரைக்கும் பஞ்சபூதங்கள், அதாவது மூலகங்கள், 5 மூலகங்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நாடியை எப்படி கைப்பிடிக்கணும், அமைவிடங்கள், அதுக்கப்புறம் நாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், கவனத்தை எப்படி கொண்டு வரணும், அப்புறம் எப்படி பேஷண்ட்டை உட்கார வைக்கணும், அவங்க கையை எப்படி பிடிக்கணும், நாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நாடியை எப்படி தயார்படுத்தணும், நம்ம எப்படி மென்டலி ஃபிசிக்கலி தயாராகணும், அதுக்கப்புறம் நாடியை எந்த பொசிஷனில் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம அழுத்துறதை பார்க்கல. ரெண்டாவது இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆள்காட்டி விரலில் நம்ம கவனத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கவனத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாடியை பார்க்கணும். அதுக்கப்புறம் நாடி எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியராக பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நம்ம இந்த ஒரு இதில் மாத்திரம் ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? பஞ்சபூதங்கள் இது ரொம்ப முக்கியம். இந்த மூலகங்கள் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நாடியை சரியாக பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ முதல்ல காற்று, அதாவது 5 பூதங்களை நான் நாடி அடிப்படையில் சொல்கிறேன். ஆக்சுவலாக மூலகங்களுடைய அமைவிடங்கள் வேறு மாதிரி, அது புள்ளி தேர்வப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நாடி அமைவிடங்களுக்காக அந்த நாடியை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். சரிங்களா? பஞ்சபூதங்கள்: வலது கை, காற்று, நிலம், நெருப்பு. காற்று, நிலம், நெருப்பு. திரும்பவும் நெருப்பு, மரம், நீர். நெருப்பு, மரம், நீர். சரிங்களா? இதுதான் 6 இடங்கள். பஞ்சபூதங்கள் அமைந்திருக்கிற 6 இடங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் நாடியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆள்காட்டி விரலில் பேஷண்ட்டை ஆப்போசிட்டில் உட்கார வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் உட்கார வச்சுருந்தா தான் உங்களால் நாடியை மிக சரியாக பார்க்க முடியும். சரிங்களா? உட்கார வச்சுட்டு அவருடைய வலது கையை முதல்ல எடுத்துகிட்டு நம்மளுடைய இடது கையால் இந்த ஆள்காட்டி விரலை நடுவில் வச்சுட்டு மீதி 4 விரல்கள் அடியில் வச்சுட்டிங்கன்னா இந்த நாடி என்ன பண்ணோன்னா ப்ரிப்பேர் ஆகிடும், தயாராகிடும். நாடி தன்னை ரெடி பண்ணிக்கும். சரிங்களா? நமக்கு என்ன பார்க்கணும், எதை நோயறிதல் அறிஞ்சிக்கணும், நோயறிதல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாடி ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அதுக்குமே ஒரு கவனக்கூர்மை தேவை இல்லையா? நம்மளுமே நம்ம கவனக்கூர்மையை கொண்டு வரா மாதிரி நாடியும் அதோடைய கவனத்தை கொண்டு வரணும் இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்கிற நாடி. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி நம்ம பேஷண்ட் கையை முதல்ல பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டில் இந்த பெருவிரல், அதுக்கப்புறம் மணிக்கட்டு பகுதி. சரிங்களா? இது ரெண்டும் இணைகிற இந்த முதல் பள்ளம் அங்கே காற்று மூலகங்கள் இருக்குது. நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் முதல்ல இந்த 3 விரலில் அந்த முதல் பள்ளம் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன் நான் முதல் பள்ளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே இந்த மணிக்கட்டை ஒட்டினா மாதிரி இருந்ததில்லை. இன்னும் நிறைய ஜிஜாண்டிக்காக இருக்கிற ஜென்ஸ் இருக்காங்க இல்லையா? கையெல்லாம் நல்லா பெருசாக, உடம்பு இந்த பாகம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜிஜாண்டிக்கான ஜென்ஸு, இன்னும் சில நார்மல் உடம்புலேயே கூட இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பள்ளமே கொஞ்சம் தள்ளியே இருக்கும். ஸோ எதை அடிப்படையாக வச்சு நம்ம அதை எல்லாரையுமே ஒரே மாதிரி ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த 3 விரல் இருக்கியா, இந்த 3 விரலை அந்த முதல் 3 இடத்துல வைங்க. அதாவது சென்டர் விரல் கரெக்டாக இந்த மேடு இருக்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணிவிட்டு மற்ற 2 விரலையும் அதுக்கப்புறம் பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா அந்த 3வது விரல் கொஞ்சம் கீழே இருக்கும் இல்லையா? அப்போ 3வது விரல் கீழே இருக்கும்போது அதை கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன், தேர்டு அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? அங்கே தேர்ட் பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான சரியான லொக்கேஷன். அப்போது உங்களுக்கு அந்த முதல் இடம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு மிக சரியாக துல்லியமாக நாடி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 3 அதாவது அந்த நடு மேடு தட்டுற இடத்துல இப்படி வச்சிங்கன்னா தெரியும். இந்த கையை இப்படி வைக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும் இல்லையா? ஒரு ஹம்ப் வரும். ஸோ இந்த ஹம்பை கரெக்டாக இந்த ஹம்பை பிடிச்சிட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா அந்த மேடு தட்டும். அவ்வளோதான். அப்போ சென்டர் விரல அங்கே வச்சிட்டிங்கன்னா மற்ற 2த்தையும் நீங்கள் இப்படி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான். இன்னொன்று, இந்த நாடி எப்படி பார்க்கணும், நாடியோடைய அந்த லொக்கேஷன், மூலகங்களோட லொக்கேஷன்லாம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும். எப்படி ஒருநிலைப்படுத்தணும்னா கண்ணை, அதாவது விரலை கவனத்தை கொண்டு வரணும். கவனத்தை கொண்டு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டா மட்டும்தான் முழுசாக நம்மளால் இன்வால்மெண்ட்டோடு கற்றுக்க முடியும். நம்ம மனசை சிதற வச்சுட்டு அங்கே இங்கே யோசிச்சுட்டு நம்ம எது பார்த்தாலும் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாது. குழப்பங்கள் நிறைய வரும். அதுக்கு முன்னாடி நாடியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா?
ஏகப்பட்ட கற்பனைகள், அது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி உரமாக ஒதுக்கிடுங்க. நாடியை பொறுத்த வரைக்கும் எந்த மந்திரமும் கிடையாது, சரிங்களா? சித்த மருத்துவத்தை எப்படி எடை நாடி, நடை நாடி, திசை நாடி அப்படின்ற மாதிரி நாடிகளோட வகைகள் இருக்குதோ, இந்த மாதிரியான எந்த குழப்பமுமே அக்குபஞ்சரில் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு நாடி தான் பார்க்க போகிறீங்க. அதில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம், பஞ்சபூதங்களில் எது இம்பேலன்ஸில் இருக்குது, அந்த இம்பேலன்ஸை தெரிஞ்சுக்கிட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும். அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதானே தேவை. அதை தாண்டி பெரிய பெரிய அந்த அற்புதங்கள், அந்த நாடியை வச்சுட்டு பெரிய ஆராய்ச்சி செய்கிறது, எப்போ இறந்து போகிறது தெரிஞ்சுக்கிறது, குழந்தை இருக்காது, இதுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அவசியமே இல்லாது. அதெல்லாம் கற்றுக்கணுன்னா அதை மேன்மை நிலை, அதை நீங்கள் எப்போ கற்றுக்கணும்னு தோணுதோ இதை முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு இதில் நீங்கள் டீப்பாக போய் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் புலி தேர்வு சிகிச்சை கொடுத்துட்டே வரும்பொழுது தான் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். அதுக்காக பெருசாக நம்ம மெனக்கிட வேணாம். எதுக்கு அதெல்லாம்? நம்ம மனிதர்களோட வாழறோம், சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகும். அற்புதங்களும் அதிசயங்களும் அது பாட்டு நடந்துட்டு போட்டோம், அது அதோடைய வேலை செய்யட்டும். நம்மளுடைய வேலையை மிகச்சரியாக செய்வோம். நமக்கு சிகிச்சை கொடுக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட தேடி வர்றவங்க குணமாகணும், நாடி பார்த்து சிகிச்சை கொடுத்து அவங்கள குணப்படுத்தணும். இவ்வளோதான் நமக்கான வேலை. ஒரு வைத்தியருக்கு இது போதும். நம்ம மந்திரவாதி இல்லை இல்லைங்களா? மந்திரவாதிகளுக்கு தான் இந்த மாதிரியான அதிசயங்கள், இல்லை ஆன்மீகத்தை சேர்ந்தவங்க ஆன்மீகத்தில் சிரேஷ்டமாக, அதாவது உயர்ந்த நிலையில் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை. நமக்கு அதெல்லாம் தேவையில்லையே. நம்ம பார்க்க போகிறது வைத்தியம் தானே, வைத்தியத்துக்கு இது போதுமானது, சரிங்களா? ஸோ இந்த இடத்த வரைக்கும் நம்ம முழுசாக ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது அழுத்தி பார்க்குற முறையை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி வெறும் அழுத்தி பார்க்குற முறையை மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி அழுத்துறதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அடுத்தடுத்த காணொலிகளில் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் எந்தெந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்குது, அப்போ எத்தனை மூலகங்கள் இம்பேலன்ஸ் இருந்தால் எப்படி அதை கணிக்கணும், அதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். ஏன்னா மெதுவாக போகும், கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது மட்டும்தான் அதை நல்லா தெளிவாக செய்ய முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். மொத்தமாக சொல்லி கொடுத்துட்டா குழப்பம் வரும், சரிங்களா? அப்போது நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது குறைஞ்சது 50 100 பேருக்காவது அழுத்தி, அதாவது இருக்கா இல்லையா, துடிப்பு இருக்கா இல்லையா, இப்படிங்கிற 2 விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம், சரிங்களா?